வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. பாரத மணித்திருநாடு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்று 86வது பகுதியாக மீண்டும் ஒரு வார்த்தை விளையாட்டு அல்லது வார்த்தை விளக்கம். வழக்கமாக இலையின் ஒரு பகுதியை நாம் ஏடு என்று சொல்லுவோம். அந்த ஏடு என்ற வார்த்தையை குறித்து விளக்கம் சொல்லும் விதமாக நிறைய விஷயங்களை காஞ்சிமா முனிவர் நமக்கு விளக்குகிறார். அந்த வார்த்தைகளை, அந்த விளக்கங்களை நாம் அவருடைய வார்த்தைகளிலேயே பார்ப்போம். ஏடு என்றால் நடுவிலே நரம்பும் அதற்கு 2 பக்கம் இலையுமாக இருக்கிறதில் ஒரு பக்கம் என்ற அர்த்தம். வாழை இலையை இப்படி குறுக்காக பிளந்து ஒவ்வொரு பாதியையும் ஏடு என்கிறோம். பனைமட்டியில் இருக்கிறதை இப்படியே நடுநரம்பை எடுத்துவிட்டு ஒவ்வொரு பக்கத்தையும் எடுத்து ஏடு என்று சொல்கிறோம். அந்த ஏடு என்பதுதான் ஏட்டுச்சுவடி. அதுதான் நீண்ட நாளானாலும் பழுத்து போகாத, பழுதாகாத இயற்கையின் காகிதம். அதில் எழுத்தாணியை வைத்து கொண்டு செதுக்கி எழுத வேண்டும். ஞானசம்பந்தரின் தேவார ஏடு வைகையை எதிர்த்து கொண்டு கரையேறிய இடம் இன்றைக்கும் பாண்டிய நாட்டிலே திருவேடகம், அதாவது திரு ஏடு அகம் என்ற ஸ்தலமாக விளங்குகிறது. அங்கே ஈஸ்வரனுக்கு பத்திரிகா பரமேஸ்வரர் என்று பெயர். இப்போது பேப்பர் என்றால் காகிதம் என்பது ஒரு அர்த்தம். மேகசின் சஞ்சிகை, அதாவது வார இதழ் அல்லது நாளிதழ், இதழ் என்றும் அர்த்தம். மேகசின் என்பதை பத்திரிகை என்கிறோம். நேச்சரின் பேப்பரான இயற்கை பத்திரிகை கரையேறின ஊரில் சுவாமியே பத்திரிகா பரமேஸ்வரன் என்று ஜேர்னலிஸ்ட் ஆகியிருக்கிறார். பத்திரம், பத்திரிகா என்றாலும் இலை என்றே அர்த்தம். இலையில் இருந்து வந்தது தானே ஏடு, அதனால் ஏட்டுக்கு பத்திரிகை என்று பெயர். இதுதான் அந்த நாள் காகிதமாக இருந்ததால் கடிதாசும் பிராக்கெட்டில் லெட்டரும் இதிலே தான் எழுதுவார்கள். அதனால் கடிதாசுக்கு பத்திரம் என்றே பெயர் வந்துவிட்டது என்று அந்த ஏடு சம்பந்தமான வார்த்தைகளை எல்லாம் நமக்கு புரியும்படியாக அழகுற விளக்கம் கூறி மகிழ்விக்கிறார் காஞ்சிமா முனிவர். காஞ்சிமா முனிவரின் கனிமொழிகளை தொடர்ந்து கேட்க பாரத மணித்திருநாடு சேனலை தொடருங்கள் என்று உங்களை விரும்பி வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.